ஆர்த்தி தரப்புல இருந்து அப்போ என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இல்லை எனக்கு தெரியாது, இந்த ப்ராசஸ் இவர் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும். உண்மையாது தெரியாமல் நடக்குமா? இங்கே வந்து என்னென்னா, நம்ம நோட்டீஸ் அனுப்புவோம். பட் சில கேசஸில் நோட்டீஸ் டேரக்டாக டிவோர்ஸ் ஃபைலிங்கும் இருக்குது. ஓகே, அது நிஜமாவே அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவருமே ஆல் ஆஃப் அ சடன் என்னால் பொறுக்க முடியல, ஒரு நாள் வீட்டை விட்டு வந்துட்டேன்ற மாதிரி தான் அங்கே சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் அவ்வளோ அந்யூன்யமாக இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே கூட அவர் சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மாட்ட பேசினா மட்டும்தான் எனக்கு பொசசிவ் ஆகும் ஆர்த்தி அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்புறம் இவர் காவல் நிலையத்தை அப்ரோச் பண்ணார் இல்லையா, என்னோடய வீட்டில் இருக்க பிலாங்கிங்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தார். இது இப்படியே போயிட்டே இருந்தது ஒரு கட்டம் வரைக்கும். ஆர்த்தி எதுக்குமே வாய திறந்த மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கெனிஷாவோட ஒரு என்ட்ரி உள்ளே வருது. உள்ளே வரும்போது அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கேட்குறாங்க, கெனிஷா இப்போ நம்ம சொசைட்டி பேச ஆரம்பிச்சிடும்ல, இந்த பொண்ணுக்காக தான் விட்டுட்டு வந்தார் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுல் சப்போர்ட் வாஸ் ஆன் ஆர்த்தி சைட். மக்கள் இதான் மக்கள் எப்படி மாறுறாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன், கமெண்ட்ஸ் பார்க்கும் போதே. அப்போ ஃபுல் சப்போர்ட் வாஸ் ஆன் ஆர்த்தி சைடு. அப்போது